ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2 ரோல் ஒயர் கூடைக்கு அளவு எவ்வளவு எடுக்கணும், அதை எப்படி போடணும், அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த 2 ரோல் ஒயர் கூட வந்து எப்படி போகிறதுன்னு சில பேர் வந்து என்கிட்ட கேட்குறாங்க, அளவும் கேட்குறாங்க. ஆனால் சொன்னாக்கா அது போகிறது கஷ்டன்ற மாதிரி யோசித்து ஒரு லஞ்சு கூடயே போடலாம் அதுக்கு பதில் அப்படின்ற மாதிரி, அதான் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அது தப்புங்க. நம்ம அந்த கஷ்டமாக இருக்குன்றதுக்காக நம்ம அதை விடக்கூடாது. அது எப்படி போடணும் அதுன்னு சொல்லி நம்ம கற்றுக்க தான் முயற்சி பண்ணுமே தவிர அதை போட பயப்படக்கூடாதுங்க. வாங்க அதை எவ்வளோ ஈஸியாக தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பார்த்தீங்கன்னா 2 ரோலுக்கு 2 கலர் எடுத்துக்கிட்டேங்க. 2 கலர் பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன கலர்னால், ஃபஸ்ட்டு வந்து இந்த பஞ்சு மிட்டாய் கலருங்க, ரோஸ் கலருங்க, இந்த ஒரு கலரும், இன்னொரு கலர் பார்த்திங்கன்னா வைலெட்டு. 2 கலரும் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து 2 ரோல் ஒயர் கூட வந்து ஃபுல்லாக 2 ரோல் வச்சு நம்ம போட்டுடலாம். அதுக்கு அளவு பார்த்திங்கன்னா நான் வந்து மொத்தம் வந்து 24 ஒயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 24 ஒயரில் இந்த ரோஸ் கலர் ஒயர் பார்த்திங்கன்னா நம்ம ஒரடி ஸ்கேல் எடுத்து அதால் ஒரு 6 அரை அந்த அளவுக்கு வந்து வச்சு கட் பண்ணிக்கணும் ஒயரை. எத்தனை ஒயர் கட் பண்ணணும் மொத்தம் இந்த ரோஸ் கலரில் வந்து 8 ஒயர் கட் பண்ணிக்கணுங்க. ரோஸ் கலரில் 8 ஒயரு வந்து ஒரடி ஸ்கேலால் 6 அடி வந்து நம்ம கட் பண்ணிக்கணுங்க. மொத்தம் 8 ஒயருங்க. நான் தெளிவாக சொல்லித்தரேன், பொறுமையாக பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்டு நான் கிளியர் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியாக இந்த 2 ரோல் கூடையை வந்து நம்ம போட்டுடலாங்க. அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுங்க. கரெக்டாக நம்ம ஒயர் வந்து அளவு எடுக்கும் போது கரெக்டான அளவு எடுத்து கரெக்டாக கட் பண்ணி நம்ம போட ஆரம்பித்தாலே நம்ம வந்து கரெக்டாக போட்டுடலாங்க. இப்போ ரோஸ் கலரில் நான் 8 ஒயரை கட் பண்ணி இப்போ எடுத்து நம்ம 8 வச்சிடுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா வைலட் கலரில் பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 16 ஒயர் கட் பண்ணுவோங்க. அதே 6 அடியில் 16 ஒயர் கட் பண்ணி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. ஒயர் எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்ல ஒயராக தான் இருக்குது. ஒன்றும் எதுவும் மிஸ்டேக்லாம் எதுவும் இல்லை. ரோஸ் கலரில் 8 ஒயருங்க. நம்ம வந்து ரோஸ் கலரில் 8 ஒயரும் வைலட் கலரில் 16 ஒயரும் மொத்தம் 24 ஒயர் வந்து 6 அடியில் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு அளவு இந்த அளவுலையே நீங்கள் வந்து 2 ரோல் ஒயர் கூட வந்து போட ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தால் கூட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெளிவாக வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நீங்கள் வந்து சூப்பராக 2 ரோல் ஒயர் கூட வந்து பின்ன கற்றுக்கலாம். இந்த கூட பின்ன கற்றுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு நிறையாவே நல்ல அமௌண்ட்டு வந்து ஒரு லாபமாக நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியுங்க. ஏன்னா சின்ன கூடையை விட பெரிய கூடை தான் எப்பயுமே வந்து நல்லா வந்து நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து பின்ன தெரியாதவங்களாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அழகாக கற்றுக்கோங்க. நான் வந்து இப்போ இந்த 24 ஒயர் கட் பண்ணதுனால இந்த 2 ரோல் ஒயர் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக முடிஞ்சிருங்க. இது வந்து நமக்கு மீறவும் மீறாது, கம்மியாகவும் ஆகாது. அதனால தான் நான் 24 அடி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இது போல் வந்து 24 ஒயர் எடுத்து 2 ரோல் ஒயர் கூட போடுங்க. கரெக்டாக இருக்கும் ஒயரு. இப்போ நான் பார்த்திங்கன்னா வைலட் கலரில் வந்து 16 ஒயர் வந்து கட் பண்ணி இப்போ தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து இந்த 2 ரோல் ஒயர் கூடைக்கு அடி மட்டும்தாங்க பார்க்க போகிறோம். அடி மட்டும் எப்படி போடுறது, ஏன்னா நான் வந்து ரொம்ப லாங்காக போட்டால் உங்களுக்கு புரியாது. ஒரு கூடை ஃபுல்லாகவே பின்னி முடிக்கிற அளவுக்கு நான் காமிச்சேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால் பாதியாக இந்த வீடியோவில் பாதியும் அடுத்த வீடியோவில் பாதியும் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேங்க. அதனால் இந்த ஒயர் கூடையில் 2 ரோல் கூடைக்கு அடி மட்டும் எப்படி போடுறது அதை தாங்க இப்போ தெளிவாக சொல்லி தரப்போகிறேன். இப்போ நான் ஒயரை வந்து அளவு கரெக்டான அளவு வச்சு எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்து நம்ம அடி எப்படி போடுறது அதை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்து ஒயர் எடுத்துக்கணும். சுத்து ஒயர் வந்து ரோஸ் கலர் ஒயரை வந்து நான் எடுத்துக்கிட்டேங்க. ரோஸ் கலர் ஒயரை வச்சு நம்ம சுத்து ஒயரை ஸ்டார்ட் பண்ணோன்னா நம்ம போட போகிற டிசைன் வந்து கரெக்டாகவே இருக்குங்க. இப்போ இந்த சுத்து ஒயருக்கு வந்து நம்ம அளவு விடணுங்க. ஒரடி ஸ்கேலால் கரெக்டாக 3 அடி அளந்துக்குங்க. இந்த சைடில் ஒயர் விட்டுட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கணும். அதுக்கு வந்து ஒரடி ஸ்கேலால் 3 அடி நீங்கள் அளந்து விட்டுட்டு அந்த ரோஸ் கலர் ஒயரை சுத்து ஒயராக எடுத்து நம்ம இந்த வைலட் கலர் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு ஒயராக எடுத்து மொத்தம் எத்தனை பூ போடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு வந்து போட்டுக்கலாம். இந்த ஒயரையும் அந்த ஒயரையும் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு நாட்டு எப்படி போகிறதுன்னு பாருங்கள்.
நாட்டு போட தெரியாதவங்க கூட இந்த நாட்டு எப்படி போடுறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். இது வந்து சாதாரண நாட்டு தான். நான் சொல்லி தர்ற கூடை வந்து சாதாரண நாட்டு தான். கிராஸ் நாட்டுலாம் எதுவும் கிடையாது. அதனால் பயப்பட வேண்டாம். நீங்களும் சாதாரணமாகவே போடலாம். இப்போ இதில் ஒரு ஒயரு அதில் ஒரு ஒயரு எடுத்து கரெக்டாக வந்து நான் ஒரு நாட்டு போட்டேங்க. இது போலவே நீங்கள் வந்து ஒரு நாட்டாக வந்து போடணும். மொத்தம் எத்தனை நாட்டு போடணும்னா, இப்போ இந்த வயலட் கலர் ஒயரை வச்சு நம்ம மொத்தம் 6 போட்டுக்கணுங்க. ஏன்னா நான் போட போகிற டிசைனுக்கு மொத்தம் வந்து 6 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து 6 போட்டுக்குங்க. 6 போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் ஒயர் எடுத்து அதில் ஒரு 4 பூ போட்டுக்கணுங்க. வயலட்டில் வந்து 6, ரோஸ் கலரில் வந்து 4, அதுக்கப்புறம் வயலட் கலரில் வந்து ஒரு 4 போடணுங்க. நடுவில் வந்து வயலட் கலர் வந்து 4 போடணுங்க. அடுத்து ரோஸ் கலர் ஒரு 4ங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து வயலட் கலர் வச்சு ஒரு 6ங்க. இந்த சைடு ஒரு 6, இந்த சைடு ஒரு 6, நடுவில் ஒரு வந்து 4. மொத்தம் பார்த்திங்கன்னா 16 ஒயர் வந்து வயலட் ஒயர் வச்சு போட்டிருக்கோம். ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து 4ம் இந்த சைடு 4ம் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ரோஸ் கலர் ஒயர் வந்து 8 பூ போட்டிருக்கோங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 24 பூ வரிசலாக அழகாக போட்டுட்டிங்கன்னா இந்த கூடைக்கு வந்து இப்போ நான் போடுற மாடல் தாங்க டிசைனு. நான் சொன்ன இதே மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக தாங்க போட போகிறோம். ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டோன்னா பட்டை பட்டையாக கோடு போட்ட மாதிரி டிசைன் எல்லாம் பார்க்க அழகாக இருக்கும். இந்த கலரும் நல்லா சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபுல்லாக போட்டுருங்க. நம்ம வீடியோ பார்க்குற சில பேர் என்ன பண்ணுறீங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்காம பாதி நினச்ச நேரம்லாம் நம்ம தொட்டு அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதுனால அந்த வீடியோவை பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு வந்து ரீச் ஆகாமல் அப்படியே இதாகிடுதுங்க. அதனால் அந்த மாதிரி மட்டும் நம்ம பண்ணக்கூடாதுங்க. ஒரு வீடியோ பார்க்க ஆரம்பிச்சோன்னா தெளிவாக வந்து முழுசாக வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத ஒரு தடவை நீங்கள் முழுசாக பார்த்தா கூட உங்கள் மைண்டில் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடுங்க. உங்களுக்கு வந்து மறக்கவே மறக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்க்கக்கூட தேவையில்லைங்க. நீங்கள் அப்படியே அந்த கூடையை வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஆனால் சில பேர் டவுட்டில் நடுவில் போய் டக்குன்னு அந்த டைமுக்கு அந்தந்த இடத்துல வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுனால உங்களுக்கும் அது புரியாது, எங்களுக்கும் அது வந்து சரியான முறையில் அந்த வீடியோ வந்து ரீச் ஆகாதுங்க. அதுதாங்க நீங்கள் செய்கிற ஒரு தப்பு. இனிமேல் அது மாதிரி செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் அதுமாரி செய்யாமல் ஒரு டைம் 2 டைம் பார்த்தாலும் நல்லா தெளிவாக ஃபஸ்ட்டு ஒயர் கூட எப்படி போடுறன்றதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போட ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி டிசைன் பாருங்கள். கரெக்டாக வந்து ஒரு லைன் ஃபஸ்ட்டு நான் போட்டுட்டேன். நான் சொன்ன மாதிரியே எத்தனை பூ எந்தெந்த கலர் வச்சு எப்படி போட்டிருக்கேன்னு பாருங்கள். ஒரு லைன் போட்டு முடிச்சுட்டு நீங்கள் இந்த சைடும் உங்களுக்கு என்ன செய்கிறீங்க, ஒரு முடிச்சு போட்டுக்குங்க. இந்த ஒயர் கட் பண்ணும்போது ரெண்டுத்தையும் ஒரே அளவாக வச்சு மடக்கி நீங்கள் சமமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஞாபகமாக நம்ம வந்து இருக்கணும். அதனால் வந்து இந்த ஒரு ரோஸ் கலர் ஒயர் இருக்குல்ல, அதில் வந்து நீங்கள் ஒரு முடிச்சு ஒன்று போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த சைடு எத்தனை நாட்டு வருது, இந்த சைடு எத்தனை நாட்டு வருதுன்னு சொல்லி அடி போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கூட வந்து ஒரு சில பேர் மறந்து போய் ஒரே சைட்லேயே போட்டாங்கன்னா கூட ஒரு பக்கம் வந்து ஒயர் அதிகமாக இருக்கும், ஒரு பக்கம் கம்மியாக இருக்கும். கூட எழும்பி வர்றதுக்கு உங்களுக்கு லெவலாக தெரியாது, கூடையே தப்பாக போயிடும். அதனால தான் நான் சொல்கிறேன், நல்லா பின்ன தெரிஞ்சவங்களாக இருந்தால் நம்ம அப்படியே போட்டுக்கலாம் மாற்றி. ஆனால் தெரியாதவங்க மறந்துடுவீங்கன்றதுக்காக இந்த ஒயரை இந்தமாரி சமமாக வச்சு கட் பண்ணி அந்த சென்டர் பிளேஸ் மாதிரி வச்சு நீங்கள் அந்த ஒரு ஒயரை வந்து ஒரு முடிச்சு ஒன்று போட்டுக்குங்க. கடைசியாக வந்து ஒயர் வந்து நம்ம அடி போட்டு முடிச்சுட்டு கடைசியாக அந்த முடிச்சை வந்து நம்ம அவுத்துக்கலாங்க. அவுத்து விட்டுட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மாற்றி தான் நாங்கள் இந்த சைடு அந்த சைடு மாற்றி தான் நம்ம அடி போடணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மொத்தம் 3 லைன் வந்து ரோஸ் கலர் ஒயர் வச்சு 3 லைன் வந்து போட்டுட்டேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு 3 வந்து வைலட் கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த சைடு வந்து வைலட் கலர் வச்சு ஒரு 3 லைன் வந்து முடிச்சிருக்கேங்க. மொத்தம் 9 அடி வந்து நம்ம 9 போடுறோம். நடுவில் ரோஸ் கலர் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சைடில் வந்து வைலட் கலர் வச்சு ஒரு 3 லைன் போட்டிருக்கோம். இந்த சைடு வைலட் கலர் வச்சு ஒரு 3 லைன் போட்டிருக்குங்க. மொத்தம் 9 அடி வந்து நம்ம போட்டிருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த 2 ரோல் ஒயர் கூடைக்கு அளவு பார்த்திங்கன்னா இப்படி தான் எடுத்து இப்படி தான் போடணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கூட வந்து நல்லா வந்து ஹைட்டாகவும் நல்லா அகலமாகவும் பார்க்க பார்வையாகவும் இருக்கும். கலரும் இந்த கலர் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தால் நடுவில் தாராளமாக நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணி கேட்கலாம்.
இந்த 2 ரோல் ஒயர் கூட பார்த்திங்கன்னா நல்லாவே நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க. லேடிஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இந்த 2 ரோல் ஒயர் கூட வந்து நம்ம வந்து ஊருக்கெலாம் போனாக்கா நல்லா அழகாக கொஞ்சம் ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு வச்சு மடித்து வச்சு எடுத்துகிட்டு போகலாங்க. ஒரு தண்ணி பாட்டில் எல்லாமே நமக்கு தேவையான அனைத்துமே வந்து இந்த கூடையில் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பார்க்க டீசெண்டாகவும் இருக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சந்தைக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வரலாம். மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம தேவையான பொருளையும் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே இந்த 2 ரோல் ஒயர் கூட வந்து யூஸ் ஆகுங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த 2 ரோல் ஒயர் கூட தாங்க நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா லஞ்சு கூடலாம் வந்து ஏற்கனவே நிறைய பேர் வாங்கிட்டாங்க என்கிட்ட. ஆனால் 2 ரோல் ஒயர் கூட தான் நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்லி கடைகளில் வந்து என்கிட்ட வாங்குறவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து நானும் நிறைய பேர்கிட்ட வந்து 2 ரோல் ஒயர் கூட வந்து போட்டு கொடுக்க சொல்லி கேட்டிருக்கேன். எல்லோரும் இப்போ போட்டுக்கிட்டும் இருக்கிறாங்க. இன்னும் ஒரு 4-5 நாளில் எனக்கு கூட எல்லாம் கைக்கு வந்துடும். கைக்கு வந்துச்சுன்னா நான் அதுக்கப்புறம் கேட்டவங்களுக்கு எல்லாருக்குமே திருப்பி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த கூடை பின்னுறதுக்கும் தாராளமாக வந்து நம்ம இந்த கூடை பின்னுற வேலையை மட்டுமே பார்த்தா ஒரு 2 நாளில் பின்னிடலாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நடுவில் கேப் கிடைக்கும்போது மட்டும்தான் நம்ம கூடை பின்னுறோம், வீட்டு வேலையும் பார்க்குறோம் அப்படின்னா ஒரு 3 நாளில் போட்டுடலாங்க. 3 நாள் 4 நாளில் கண்டிப்பாக வந்து ஒரு 2 ரோல் ஒயர் கூட தாராளமாக போட்டுடலாங்க. இப்போ தான் புதுசாக நான் கற்றுக்கிறேன், எனக்கு ஒயர் கூடயே பின்ன தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க, நான் சொல்கிற இதே அளவில் இதே டிசைனில் கலர் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச கலரை வச்சு நீங்கள் போட்டு பாருங்கள். ஈஸியாக போட்டுடலாங்க. நல்லா பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நீங்களே எல்லா டிசைன்லேயும் எல்லா கலரையும் வச்சு நல்லா அழகாக போட்டுருவீங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ இந்த 2 ரோல் ஒயர் கூடைக்கு அடி மட்டும் தான் போட்டு காமிக்கிறாங்க. அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த கூடை வந்து எப்படி வந்து நம்ம தொடப்பு குச்சி அதில் சொருவி நம்ம நல்லா அடி அழகாக பட்டையாக வச்சு போடுறோம், எப்படி இந்த ஒயர் கூடை வந்து ஃபுல்லாக பின்னி முடிக்கிறோம் அப்படின்றத, அதுவும் ஏணிப்படி முடிச்சு போட்டு எப்படி பின்னுறோம் அப்படின்றத முதற்கொண்டு அடுத்த வீடியோவில் நான் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ரோஸ் கலர் பின்னி முடிச்சுட்டு அடுத்து வயலட் கலர் வந்து இந்த சைடு வச்சு பின்னிட்டு இருக்கேங்க. இந்த சைடு வந்து ஒரு 3 லைனும் இந்தாண்ட சைடு வந்து ஒரு 3 லைனும். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தாங்க. இப்போ தெளிவாக இதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இப்போ நான் அடி போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு நடுவில் வந்து ரோஸ் கலர் வச்சு 3 லைன் ஸ்டார்ட் பண்ணி 3 லைன் போட்டு முடிச்சிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா வயலட் வச்சு இந்த சைடு 3 லைனும் இந்த சைடு 3 லைனும் மொத்தம் 9 லைன் வந்து போட்டிருக்கேங்க. இதுதாங்க அடி. இப்போ நம்ம வந்து 2 ரோல் ஒயர் கூடைக்கு அடி வந்து சூப்பராக போட்டுட்டோம் பாருங்கள். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நான் சொல்கிறத விட பார்க்கும்போது நல்லா தெளிவாகவே புரியும். 2 கலர் வச்சு போகிறதுனால நம்ம 2 கலர் இந்தாண்டி நம்ம வந்து கலர் மாற்றி மாற்றி போட்டதுனால பார்க்குறதுக்கு அடி நல்லா டிசைனாக அழகாக இருக்குது. இதை நீங்கள் பின்னி முடித்தாக்கா நான் வந்து இதை வந்து செக்குடு மாடல்லாம் போடலை, ப்ளைனாக ஸ்ட்ரெயிட்டாக தான் போட போகிறேன். இப்போ இந்த முடிச்சை நீங்கள் அவுத்துருங்க. நம்ம வந்து சென்ட்ரு பிளேஸில் வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுருந்தோம்ல, அதை இப்போ அவுத்து விட்டுருங்க. இனிமேல் நீங்கள் வந்து இந்த கூடை வந்து எப்படி பின்னணும், எப்படி ஏணி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது, அதிலேருந்து நீங்கள் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் இதை கட் பண்ணாமல் போட்டிங்கன்னா, இந்த சுத்து ஒயரை வந்து கட் பண்ணாமல் போடக்கூடாதுங்க. போட்டிங்கன்னா கூட ஒரு பக்கம் சின்னதாகவும் ஒரு சைடு வந்து அகலமாகவும் அடி தெரியும், நல்லா இருக்காது. அதனால் இந்த ஒயரை சுத்து ஒயரை வந்து கட் பண்ணி அடி போட்டு முடித்ததும் கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து ஏணிப்படி முடிச்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் கூட பின்னிங்கன்னா கூட பார்க்க நல்லா ஸ்ட்ரெயிட்டாக நல்லா பெருசாக அழகாக தெரியுங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அடி போட்டு முடிச்சிட்டோங்க பாருங்கள். இப்போ 9 அகலம் 9 நீளம் வந்து 24, இதேமாரி ஹைட்டு ஒரு 25 24 வச்சிங்கன்னா கரெக்டாக கூட நல்லா சூப்பராக 2 ரோல் ஒயர் கூட பார்க்க வந்து பளிச்சுன்னு நல்லா அழகாக இருக்குங்க. இது போல் நீங்களும் போட்டு பாருங்கள். இப்போ நான் 2 ரோல் ஒயர் கூடைக்கு அடி ஃபுல்லாக போட்டுட்டேங்க. அடி போட்டு முடிச்சதும் இந்த 2 ரோல் ஒயரில் எனக்கு எவ்வளோ ஒயர் மீந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகமாகலாம் மீளலைங்க. வயலட் வந்து ஃபுல்லாக வந்து அடி போகிறதுக்கே சரியாக போயிடுச்சிங்க. கொஞ்சமாக தாங்க மீந்திருக்கு. அதனால் வயலட் கலர் எடுத்து தனியாக வச்சலாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து கைப்பிடிக்கு வந்து அந்த வயலட் கலர் வந்து யூஸ் ஆகும். அதனால் அதை எடுத்து வச்சலாங்க. ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா நிறையாவே இருக்குது. ரோஸ் கலர் ஒயர் வந்து நிறையவே மீந்திருக்கு. ஏன்னா நம்ம 8 ஒயர் தான் கட் பண்ணியிருக்கோம். அதனால் ரோஸ் கலர் ஒயர் வந்து நமக்கு நிறையா மீந்திருக்கு. வயலட்டு கொஞ்சோண்டு இவ்வளோ தான் மீந்திருக்கு. அதனால் வயலட் எடுத்து வச்சுருங்க, கைப்பிடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ் கலர் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இதை வச்சு நம்ம சுத்து ஒயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணி கூட ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த ஒயரை வச்சு நம்ம பின்னிடலாங்க. கரெக்டாக இருக்குங்க. 2 ரோல் கூடைக்கு இந்த ரோஸ் கலர் ஒயர் ஃபுல்லாகவே வச்சு பின்னிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து கூட சூப்பராக வந்துடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.